மூன்று முடிச்சு இணைந்து வழங்குவோர் சஃபோலா ஆக்டிவ், பிங்கோ எமிட்டோஸ் நம்ம அசல் ஃபிளேவர், யார்ட்லி டியோ, பாராசூட் அட்வான்ஸ்டு ஆலோவேரா ஹேர் ஆயில் மற்றும் சன்ஃபீஸ்ட் யிப்பி நூடுல்ஸ். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் நில்லுங்க. ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் நில்லுங்க. என்ன விஷயம் சார்? ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். சரி, ஒரு நிமிஷம் மேம். ஸ்வேதா இங்க வா. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த பழியை ஏத்துக்கிற நீ? இத்தனைக்கு இது எல்லாமே பொய்ங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இல்ல சீமா, இது பொய் இல்ல. என்ன சொல்ற? எனக்கே இது தோணுதுன்னு தெரியல. இந்த தாக்குதலை பத்தி அவன் உண்மைதான் சொல்றான்னு நினைக்கிறேன். ராகினி போய் சொல்லலையா? நீ என்ன பேசிட்டு இருக்க ஸ்வேதா? ராகினி இந்த மாதிரி விளையாடுறதுல எவ்வளவு பெரிய கில்லாடின்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இருந்தாலும் நீ வந்து ராகினி போய் சொல்லலன்னு சொல்றியா? ஏன்னா இது நானே உணர்றேன். ஸ்டோர் ரூம்ல கண்டிப்பா யாரும் இருந்தாங்க. என்ன? ஆனா ஸ்வேதா, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் ராகினிக்கு ஏன் கெட்டதுன்னு நினைக்கிறேன் சொல்லு. அதுதான் தெரிஞ்சுக்கணும் சீமா. இது வீட்டுல இருக்கிற ஆளுங்களா இல்ல வெளியில இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்களான்னு? அப்ப நாம யாராவது இந்த ஸ்டோர் ரூம்குள்ள போனாதான் தெரியும். சீமா ப்ளீஸ், நீ ஏதாவது செஞ்சாகணும். நீ கவலைப்படாத. என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் உனக்கு செய்வேன். நீ எதை நினைச்சும் பயப்படாத ஸ்வேதா, சரியா? இப்ப நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. கிடையாது. என்ன நினைக்க வச்சுட்டீங்க. நான் இதுக்குள்ள போயே ஆகணும். தேடித்தான் ஆகணும். ஒருவேளை இதுக்குள்ள போனா உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுக்கான தடையும் ஏதாவது கிடைக்கலாம். சீமா, என்னாச்சு? நீங்க ஸ்டோர் ரூம்ல என்ன பண்ண போறீங்க? ராகினி, ஸ்வேதா நிரபராதி. பிளீஸ் ராகினி, நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உண்மையான குற்றவாளி வேற யாரோதான். நம்ம ஒரே ஒரு முறை ஸ்டோர் ரூம்குள்ள போகணும். நமக்கு ஏதாவது ஒரு தடையம் கண்டிப்பா கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஸ்வேதா நிரபராதி நிரூபிக்க முடியும். ஒருவேளை நமக்கு உள்ள ஏதாவது தடயம் கிடைக்கலாம். அப்ப நீங்க அந்த தடயத்தை அழிச்சிருவீங்க. என்ன ராகினி, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன சீமா? ராகினி ஒரு நிமிஷம். ராகினி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ராகினி, நீ திரும்ப தப்பு பண்ண. நான் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன். பேசாம கொஞ்சம் அமைதியா வரியா? ராகினி, இப்ப என் தப்ப திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். ராகினி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ப்ளீஸ் வாங்க. ராகினி, கைய விடு. என்ன பண்ற நீ? ராகினி, கேளுங்க வாங்க. ராகினி ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு முறை கேளு. அட்லீஸ்ட் நான் பேசுறத காது கொடுத்தாது கேளு. நான் சொல்றது. என்ன பிரச்சனை? வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது முறையே இல்ல. அது வந்து அப்பா, சீமா ஸ்டோர் ரூம்குள்ள போய் தடயத்தை அழிக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா ஸ்வேதாவை நிரபராதின்னு நிரூபிக்க பாக்குறாங்க. அவங்க அங்க போனதை நான் பாத்துட்டேன். நல்லதா
போச்சு. சீமாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அதுக்கப்புறம் இவள என்னோட பூஜையால மாயாஜாலத்துல கொட்டி போட்டுடுவேன். அதுக்கப்புறம் இந்த சீமாவால தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி எதுவும் இல்ல ராகினி. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க போன, வேற எதுவுமே இல்ல. திருடனும் அண்ணன் தம்பிங்களா? ஒருத்தி தப்பு பண்ணிட்டான்னா இன்னொருத்தி அதை மூடி மறைக்கிறதுக்கு வந்துட்டா. நீ எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்களா இதை முட்டாளா? ஒன்ன விட நல்ல புத்திசாலிங்க. இங்க பாரு சீமா, இப்பதான் ஸ்வேதா ஜெயிலுக்கு போயிட்டாளே, இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? நீங்க 2 பேரும் என்ன வேலையா இங்க வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க. உங்களுக்கும் அதான் நல்லது. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சித்தி? ஸ்வேதா நிரபராதிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் உண்மையான குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண சித்தி. அப்பதான் ஸ்வேதா ஜெயில இருந்து வெளியே வர முடியும், வேற ஒண்ணும் இல்ல. சீமா சொல்றது சரிதான். எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போலீஸ் விசாரணை பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரும் ஸ்டோர் ரூம்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. ஆனா நாம அதுக்குள்ள போறாதுன்னு சீமாக்கா, இவங்க சொல்றது சரிதான். அந்த ரூம்குள்ள யாரும் போக கூடாதுன்னு போலீஸ் தடை போட்டிருக்காங்க. அதை மீறி நீங்க உள்ள போனீங்கன்னா அப்புறம் போலீஸ் உங்க மேலே சந்தேகப்படும் இல்லையா? போலீஸ்க்கு என் மேல சந்தேகம் வந்தா வரட்டும், அதுல எனக்கு துளி கூட கவலை இல்ல. எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீங்க எல்லாருமே ஸ்வேதாவை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஸ்வேதாவால இன்னொருத்தருக்கு பாதிப்பு, அதுவும் அவங்க அக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு எப்படி நீங்க எல்லாம் நம்புறீங்க? இவதான் நான் தடுக்கிறானா நீங்களுமா? ரொம்ப வெக்கமா இருக்கு. தப்பே செய்யாத ஒரு நிரபராதி ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி இருக்கா. அதை விட பயங்கரமான வேறொரு விஷயம் என்னன்னா, உண்மையான குற்றவாளி நமக்கு நடுவுல தான் இருக்காங்க. நீ என்னதான் கத்தி நியாயமா பேசினாலும் உன்னால உண்மையான குற்றவாளி பக்கம் கூட நெருங்க முடியாது சீமா. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சீமா, சீமா பிளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நாங்க யாரும் உங்களை இன்சல்ட் பண்ண விரும்பல. ஆனா நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல. ராகினி, சீமா பிளீஸ் நீங்க வாங்க. ராகினி, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. பிளீஸ் நான் சொல்றத ஒரே ஒரு முறை கேளு. உண்மையான குற்றவாளி இன்னும் உங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கறத நீ மறந்துடாத. ஆபத்து இன்னும் உன்னை விட்டு நீங்கி போகல ராகினி. உனக்கு ஏற்கனவே என்ன நடந்துச்சோ அது மறுபடியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க ராகினி. நீ இந்த தப்ப பண்ணாத. ஐம் சாரி. ராகினி, ராகினி நான் சொல்றது ஒரு தடவை கேளு பிளீஸ். ராகினி, எல்லாருக்குமே நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது இல்லையா? ஏன்னா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் என்னால ஸ்வேதாவையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளையும் நம்பாம இருக்கவே முடியல. இப்போ நீ பண்ணது ரொம்பவே சரியான காரியம்.